ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான ரவா இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை டக்குன்னு பண்ணிடலாம் இந்த இட்லியை. அதுக்கு நம்ம 1 கப் ரவை, 1/2 கப் தயிர், துருவின கேரட், பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சோண்டு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம ஒரு தவா வந்து நல்லா ஹீட்டான உடனே அதில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்க போகிறோம். கடுகு சேர்த்துட்டு கொஞ்சோண்டு நம்ம கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து மற்ற இட்லி செய்கிறோம் அப்படின்னா, அதாவது அரிசி மாவு இட்லி செய்கிறோம் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வைக்கணும். இந்த ரவா இட்லி வந்து அப்படி புளிக்க வைக்க தேவையில்லை. டக்குன்னு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் பொடியாக நறுக்கின ஆனியனையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டேன். இப்போ இதில் நம்ம கேரட்டையும் சேர்த்து நல்லா இதை வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரவா இட்லி செய்கிறோம் அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தினம் நம்ம அரிசி மாவு இட்லியே செஞ்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ரவா இட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோன்னா கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேரட்டோட கலருக்கு இந்த ரவையும் மாறிட்டு வருது. இந்த மாதிரி நல்லா இதை வறுத்து எடுத்துகிட்டு ஒரு தனியான பவுலில் நம்ம இதை போட்டு வச்சுக்கலாம். அந்த ஹீட்டு கொஞ்சம் குறைஞ்சிடட்டும். அதுக்கப்புறம் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தயிரை இதில் சேர்த்துக்க போகிறோம். தயிர் சேர்க்குறதுனால அது நல்லா சாஃப்டாகவும் வரும், அது நல்லா புளிச்சு நல்லாவும் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சமையல் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். நம்ம எதில் நம்ம தயிர் எடுத்தோமோ அதில் 1 கப் வந்து தண்ணி சேர்த்து இதை நல்லா கிளறி விட போகிறோம். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது அந்த உப்பு எல்லாமே கரைஞ்சிரும். இதில் நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இதை விட்டுற போகிறோம். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா இது நல்லா ஊறி வரும். ரவைனால நல்லா தண்ணியெல்லாம் உறிஞ்சி நல்லா ஊறி வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற்றின தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா ஊறி வந்துருச்சு. நம்ம வழக்கம் போல் எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ரவை மாவையும் ஊற்றி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் நம்ம நெய் மாதிரி தடவியாச்சு. நெய் தடவிட்டு அதில் ஃபுல்லாக நம்ம இட்லிக்கு எப்படி ஊற்றி எடுப்போமோ அதே மாதிரி நம்ம இந்த ரவையும் ஊற்றி வச்சாச்சு. ஊற்றி வச்சுட்டு நம்ம இட்லி எப்படி வேக வைக்கிற மாதிரி நம்ம இதையும் பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டால் போதும். நல்லா இது வெந்து வரும். கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரவை இட்லி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி ரெசிபி வேணும் அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.